ஜெய் வாசவி. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்கள் வீராணமே சபரி. என்னோட தந்தை வழி தாத்தா வி.கே. நாகரத்னம் செட்டியாரோட 100வது ஆண்டு விழா தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஜூலை 21, 2024 சேலம் செவ்வாய்ப்பேட்டை வாசவி பவனத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. என்னோட தாத்தா வி.கே. நாகரத்னம் செட்டியார் 2009 அவருக்கு 85 வயசு இருக்கும்போது இறைவனடி சேர்ந்தார். இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, என்னோட தாத்தா அவரோட வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இணைச்சு ஒரே நாள் அதை நிகழ்த்தி காமிக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவரோட நினைவா அவர் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுக்காகவும், அவர் வாழ்க்கைய அவர் வாழ்ந்த முறையையும் அவர் வாழ்க்கையில எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், அவரோட ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்தனை பேரோட குடும்பத்துக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரோட குடும்பத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு சேலத்தை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்களையும் எங்க தாத்தாவோட பழகின பல பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் செவ்வாய்ப்பேட்டையில முக்கிய புள்ளிகள் ஒருவரான என்னுடைய அத்தையின் கணவர் ஆடிட்டர் நாராயணசாமி அவர்கள். என்னோட தாத்தாவோட பல வருஷம் பழகியவங்கள சிறப்பு விருந்தினர்களா அழைச்சு மேடை ஏத்தி கௌரவிச்சோம். எங்க தாத்தாவோட 3 மருமகளும் மகளும் பேத்தியும் குத்துவிளக்கு ஏத்துனாங்க. எங்க அத்தையோட மருமகளும் பேரன் பேத்தியும் கடவுள் வாழ்த்து பாடினாங்க. எங்க விஎம்பி விஎம்கே விஎம்ஜி அப்படின்ற பெரிய குடும்பத்துல எங்க தாத்தாவோட ஜெனரேஷன்ல இன்னைக்கும் எங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற, எங்களுக்கு இப்பவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிற எங்களோட ஷாமலா பாட்டியும் விஜயா பாட்டியும் எங்க தாத்தாவோட படத்தை திறந்து வச்சு சிறப்பிச்சாங்க. எங்க வி.கே. நாகரத்னம் செட்டியாரோட குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் தம்பதி சமேதரா வந்து தாத்தாவோட படத்துக்கு மலர் தூவி மரியாதை செஞ்சாங்க. என்னுடைய தந்தை வி.என். ஸ்ரீனிவாசன் அவர்கள் வரவேற்புரை வழங்க நிகழ்ச்சி தொடங்கியது. எங்க தாத்தாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச சேலம் திருப்புகழ் சபா குழுவினர்கள் வந்திருந்து 4 பாடல்களை பாடி எல்லாரையும் மகிழ்விச்சாங்க. எங்க தாத்தா அவரோட வாழ்க்கையில தினமும் கருட புராணத்தை படிப்பாரு. கருட புராணம் பெரிய புத்தகம் அப்படின்றதுனால அதை சுருக்கி எழுத ஆசைப்பட்டாரு. எங்க தாத்தா சொல்ல சொல்ல எங்க அத்தை பண்டரி தேவி அந்த கருட புராணத்தை 18 பக்கத்துல சுருக்கி எழுதினாங்க. ஆனா எங்க தாத்தா அந்த புத்தகத்தை வெளியிடல.
அந்த பதிவுகள் எங்ககிட்ட இருந்ததுனால இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு எங்க தாத்தா சுருக்கி எழுதின கருட புராணம் புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டோம். அது மட்டும் இல்லாம எங்க தாத்தா அவர் வாழும் காலத்துல மகாபாரத புத்தகத்தை 36 பக்கமா சுருக்கி மாணவர்க்கேற்ற மகாபாரதம் அப்படின்னு எழுதி அதை புத்தகமாவே வெளியிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அந்த மாணவர்க்கேற்ற மகாபாரதம் புத்தகத்தை மறுபடியும் அச்சிட்டு மறுவெளியீடு செஞ்சோம். இந்த மாணவர்க்கேற்ற மகாபாரத புத்தகத்தை எங்க தாத்தா சொல்ல சொல்ல எங்க அக்கா ரேகா தான் எழுதி பதிவு செஞ்சாங்க. அடுத்ததா எங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து எங்க தாத்தாவோட வாழ்க்கைய ஒரு நாடகமா நடிச்சு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்காக வசனங்கள் எழுதி முன்னாடியே ஆடியோ பதிவு செஞ்சு மேடையில எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அந்த நாடகத்தை நடிச்சு காட்டணும். என்னுடைய தாத்தா வி.கே. நாகரத்னம் செட்டியாராக நானும், எங்க பாட்டி ஹம்சாபாயாக, என்னுடைய அத்தை பண்டரி தேவியும், என்னுடைய பெரியம்மா விசாலாட்சியாக, எங்க அத்தையோட மருமகள் தீபாவும், எங்களுடைய அக்கா ரேகா கீர்த்தனாவாக, அண்ணனோட மகள் ரித்தன்யாவும், அக்காவோட மகள் அக்ஷிதாவும், என்னுடைய தந்தை வி.என். ஸ்ரீனிவாசனாக, அக்காவுடைய மகன் பிரணேஷும், என்னுடைய பெரியப்பா கீதா கிருஷ்ணனாக, அக்காவுடைய மகன் ரூபேஷும், என்னுடைய பெரியப்பா சேத்து சுப்பிரமணியமாக, அண்ணனுடைய மகன் சுஜித்தும், வீட்டுக்கு வரும் விருந்தினராக அத்தையின் மகன் ஹரியும், செவ்வாய்ப்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் மெம்பர்ஸாக என்னுடைய அக்கா ரேகாவும் கீர்த்தனாவும், என்னுடைய மனைவி சரண்யாவும், என்னுடைய மகளான சாத்விகா ஸ்ரீயும், அத்தை மகனுடைய மகளும் மருமகளும் ஜோஷிதாவும் திரீக்ஷாவும் மற்றும் என்னுடைய தங்கை ஈஸ்வரியும், கடைக்கு தாத்தாவை சந்திக்க வரும் பார்ட்டியாக என்னுடைய அண்ணன் மணிகண்டனும், செவ்வாய்ப்பேட்டை பஜார் பிற கடை முதலாளிகளாக அத்தை மகனின் மாப்பிள்ளை கிரீக் பிரபுவும், என்னுடைய மகன் சிவஹரி சாஸ்தாவும், என்னுடைய தாத்தாவுடைய பேரனாக ஷிபுவும் நடித்தனர். கடைசியாக என்னுடைய அம்மாவும் பெரியம்மாக்களும் அவர்களாகவே நடித்தனர். இந்த நாடகத்தோட வீடியோ லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் எங்க தாத்தாவோட சிறப்புகளை நினைவு கூர்ந்து அவரை பத்தி பேசி எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் செஞ்சாங்க. நிகழ்ச்சியோட இறுதியில எங்க பெரியப்பா வி.என். சேத்து சுப்பிரமணியம் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சாரு.
இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 1350 பேருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. எங்க தாத்தாவுக்கு தான தர்மம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட 500 பேருக்கு வஸ்திர தானம் கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தந்தை வி.கே. நாகரத்னம் செட்டியார் 100வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்தது. அந்த விழாவிற்கு எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தார்கள். அதே மாதிரி பொதுமக்கள், அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரும் வந்து வாழ்த்தி இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய மகன் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வைத்து எங்களுடைய அப்பாவின் தினசரி வாழ்க்கை நாடகத்தை நடத்தி கொடுத்தார். அதுவும் மிகவும் நன்றாக இருந்தது மட்டும் இல்லாமல் அது கிட்டத்தட்ட ஒரு நாளில் 5000 வியூஸ் அது போய் அது அத்தனை பேருமே பார்த்து மகிழ்ந்து எங்களுக்கு ஃபீட்பேக் மிக அருமையாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் இந்த விழாவிற்கு விஎம்பி, விஎம்கே, விஎம்ஜி குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே நல்லபடியாக நடத்தி கொடுத்தார்கள். வாலண்டியர்ஸுகள் எங்களுடைய குடும்ப ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும் எங்களுக்காக உழைத்து இந்த ஃபங்க்ஷனை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வி.கே. நாகரத்னம் செட்டியார் ஹம்சாபாய் அவர்களுக்கு IVC Studios. We ensure your happiness.